ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு இளைஞன் ஒரு பெரியவரிடம் ராமாயணத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று, நாட்டிலே எத்தனையோ புத்தகங்கள் இருக்கும்போது அதை மட்டும் படிக்கின்றீர்களே என்று கேட்பதற்கு அந்த பெரியவர் என்ன சொன்னார் கேளுங்கள். ஒரு நாள் ஒரு பெரியவர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து அவர் ஏற வேண்டிய ரயிலுக்காக எதிர்பார்த்து இன்னும் வராத காரணத்தினாலே அந்த நேரத்திலே ராமாயணத்தை படித்து கொண்டிருப்பார். பிறகு ஒரு இளைஞன் தன் மனைவியுடன் அந்த ரயில் ஏறுவதற்காக அவர் பக்கத்திலே வந்து நின்று, உங்கள் பெரியவங்க எவ்வளவுதான், படிப்பதற்கு வேறு எந்த புக்கும் இந்த உலகத்திலே இல்லாததை போல எப்போ பார்த்தாலும் இந்த ராமாயணத்தையே பிடித்து படித்து கொண்டிருப்பீர்கள். உலகத்திலே அதிகமாக விற்கப்படும் புத்தகங்கள் எத்தனையோ இருந்தும் நீங்கள் இந்த ராமாயணத்தையே ஏன் படிக்கிறீர்கள்? அசல் இந்த ராமாயணத்தில், இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்பான். அதை கேட்ட அந்த பெரியவர் எந்த பதிலும் தராமல் ஒரு புன்சிரிப்பு சிரித்து மீண்டும் படித்து கொண்டே இருப்பார். ட்ரெயின் வருவதற்கு 1 மணி நேரம் தாமதம் என்று அனௌன்ஸ் பண்ணதும் அந்த பையன் அப்படி வெளியே வந்து டைம் பாஸ் பண்ணி வந்த பிறகும் அந்த பெரியவர் இன்னும் அந்த புத்தகத்தை விடாமல் ராமாயணத்தை படித்து கொண்டே இருப்பார். அதை பார்த்த அந்த பையன் அந்த பெரியவரையும் அந்த ராமாயணத்தையும் பற்றி ஏதேதோ அவனுக்கு தெரிந்ததெல்லாம் பேசிக்கொண்டிருப்பான். பிறகு ட்ரெயின் வந்தது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு உள்ளே சென்று அவங்கவுங்க சீட்டை பிடித்து அமர்கிறார்கள். மீண்டும் அந்த பையனுக்கு அந்த பெரியவர் பக்கத்திலேயே சீட்டு கிடைத்தது. அப்பவும் அந்த பெரியவர் ராமாயணத்தில் விடவில்லை, படித்து கொண்டே இருப்பார். இதற்குள்ளே அந்த பையன் திடீரென்று தன்னுடைய மனைவி ஏறவில்லை என்று தேடுகிறான். ட்ரெயினும் புறப்பட்டு விட்டது. அந்த அம்மாவை காணோம். அவன் ட்ரெயின் செயினை பிடித்து இழுத்து ட்ரெயின் நிறுத்துகிறான். கீழே இறங்கிய மனைவிக்காக பார்க்கிறான், தேடுகிறான். அப்போ அந்த பெரியவர் அவனை அழைத்து, அந்த பெரியவர், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்காவது ராமாயணம் படித்தாயா? படித்திருந்தால் அட்லீஸ்ட் கேட்டிருந்தால் கூட இந்த தவறு செய்திருக்க மாட்டாயே. என்ன பெருசி, என் பொண்டாட்டி காணாமல் போனதற்கும் ராமாயணம் படிக்காததுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பான். அதற்கு அந்த பெரியவர், ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணனும் கங்கா நதியை தாண்டுவதற்காக அங்கே நதி ஓரத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். அங்கே ஒரு படகு வந்து நிற்கும். முதலில் ராமர் சீதையை படகில் ஏற்றிவிட்டு பிறகுதான் அவர் ஏறுவார். ஆனால் உன்னை போல அவர் ஏறி சீதையை ஏறச் சொல்லவில்லை. நீ கேட்டாய் அல்லவா, ராமாயணத்தை எதற்காக படிக்கிறாய் என்று? இதற்காகத்தான். நீ ஒருவேளை இந்த ராமாயணம் படித்திருந்தால் மனைவியை முதலில் ரயிலில் ஏற்றி மனைவியை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று முன்னாடியே தெரிந்திருக்கும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன சந்தேகங்களுக்கும் கூட ராமாயணத்தில் பதில் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்துடன், நண்பர்களுடன், எதிரிகளுடன், நமக்கு அறிமுகம் இருந்தவர்களுடன், இல்லாதவர்களுடன், நம்ம ஊழியர்களுடன், அட்லீஸ்ட் வாயில்லா உயிரினங்களுடன் எப்படி இருக்க வேண்டுமோ கற்று தருகின்றது இந்த ராமாயணம். உன்னுடைய மனைவி 3ஆம் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது, போய் அழைத்து வாரும் என்று சொல்லி மீண்டும் அந்த ராமாயணம் படித்து கொண்டிருப்பார். ராமாயணம், மகாபாரதம், கீதை படிப்பது புண்ணியத்துக்காக மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக. நண்பா, தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல விஷயத்துடன்.